இப்ப பவுலிங்க்குன்னு ஒரு ஸ்டேஷன் சொல்றாங்க, ஒரு பொசிஷன் சொல்றாங்க. இந்த பொசிஷன்ல நீ போட்டா தான் மோஸ்ட்லி வந்து உன்னுடைய எப்படி சொல்றது? இன்ஜுரில வந்து நீ ஆக மாட்ட. இப்படிலாம் சொல்லும்போது, ஒரு நேச்சுரல் இது மாறப்ப ரிதம் மாறும்ல சார் அவங்களுக்கு? சார் இது வந்து பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னா பாடியோடைய மூவ்மெண்ட் ஸ்க்ரீனிங் ஆர் மூவ்மெண்ட் டெக்னிக்கை நம்ம ஆல்டர் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது தான் இது. ஸோ சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபியூ திங்ஸ் ஆர் தேர் விச் ஷுட் பி ஸ்ட்ரெயிட். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம நடு பாடியில் விழணும். அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ப்ளே பண்ணும் ரோலில். ஸோ பட் இப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நான் மாற்ற பார்த்தேன் அப்படின்னா டீவியேஷன்ஸ் நடக்கும். ஸோ இப்போ பும்ராக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணாததுக்கான ரீசன் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும்ன்றது தான். ஸோ மாற்றணும் அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க. தோஸ் ஹூ ஆர் இன் ரீசன்ட் ட்ரெண்ட் டெஃபினட்டாக அவங்களுடைய பழைய ஆக்ஷன் யாரும் மாற்ற மாட்டாங்க. மேபி லோடிங் டாப்ல இருந்து லோவர் அந்த மாதிரி ஏதாவது லோடிங் தான் மாற்றுவாங்க. ஸ்ட்ரைட் லென்த் ஓடி வராங்கன்னா அவங்க கால் டிஸ்டன்ஸ் அதைய குறைக்க பார்ப்பாங்க தவிர்த்து ஆக்ஷன்ஸை யூஸ்வலாக ரீசன்ட் டைம்ஸில் மாற்ற மாட்டோம். ரீசன் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் மேஜர் ரோல் டு ப்ரொபல்ஷன் தேர் பாடியை முன்னாடி கொண்டு போக வைக்கிறதே அந்த சிஓஜி தான். சிஓஜி தப்பாக விழ தான் பேக்கில் ஸ்ட்ரெஸ் விழுந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படின்றது நடக்கும்.